Hello friends, இன்னைக்கு காஸ்ட் அக்கவுண்டிங்கில் illustration number 11 மெட்டீரியல் காஸ்ட் பார்க்க போகிறோம். Receipts and issue of an item of stores are made as follows. There was no balance before 9th January. ஸோ ரெசிப்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ ப்ரைஸு அண்ட் வந்து எவ்வளோ இஷ்யூ பண்ணுறோம் அதுக்கான குவான்டிட்டியும் கொடுத்துட்டாங்க. ஜான்வரி 9th அன்னைக்கு ரிசிப்ட்ஸ் வந்து 10 இருக்கு, அதோட ப்ரைஸ் வந்து 17. 19th அன்னைக்கு 25 யூனிட்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணுறோம் 10 ருபீஸ்க்கு. ஸோ அதே மாதிரி 20th அன்னைக்கு இஷ்யூ பண்ணுறோம் 10 யூனிட்ஸு. 29th அன்னைக்கு 20 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். 30th அன்னைக்கு 15 யூனிட்ஸ் ரிசீவ் பண்ணுறோம் 8 ருபீஸ்க்கு. ஸோ இதோட வந்து நமக்கு ஜான்வரி மந்த் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிப்ரவரி 13th பார்த்தோன்னா 20 யூனிட்ஸ் ரிசீவ் பண்ணுறோம் 12 ருபீஸ்க்கு. 27th வந்து 10 யூனிட்ஸ் ரிசீவ் பண்ணுறோம் 16.9 ருபீஸ்க்கு. 28th அன்னைக்கு 40 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். மார்ச் 30th அன்னைக்கு 20 யூனிட்ஸ் ரிசீவ் பண்ணுறோம் 20 ருபீஸ்க்கு. 31st அன்னைக்கு 20 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். வாட் இஸ் த சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் ஃபிப்ரவரி ரிசிப்ட்ஸ்? ஸோ சிம்பிள் ஆவரேஜ் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். ஃபிப்ரவரி மாதத்துக்கு மட்டும் சிம்பிள் ஆவரேஜ் போட சொல்கிறாங்க. Second question, what are the moving monthly simple average price for January to February and February to March? So, moving monthly simply average வந்து January to February and February to March வந்து போட சொல்கிறாங்க. If a weighted average is used for pricing issues, how does the value of the balance in stock change during January? ஜான்வரிக்கு வந்து வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடில் போட சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபிப்ரவரிக்கு சிம்பிள் ஆவரேஜில் போட சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின் மூவிங் ஆவரேஜ் போட சொல்கிறாங்க ஜான்வரி ஃபிப்ரவரி மார்ச்சுக்கு. தேர்ட் கொஸ்டின் வெயிட்டட் ஆவரேஜ் போட சொல்கிறாங்க ஜான்வரிக்கு. ஸோ ஃபோர்த் கொஸ்டின், இஃப் அ வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் இஸ் calculated at the end of the each month and is then used for pricing the issued of the month, what will be the value of the month end balance ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாதத்துக்கான எண்டுலேயும் அவங்க வெயிட்டட் ஆவரேஜ் போடுறாங்க. ஸோ அந்த மந்த் எண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். சிம்பிள் ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் ஃபிப்ரவரி ரிசிப்ட். ஸோ ஃபிப்ரவரி ரிசிப்ட்டுக்கு சிம்பிள் ஆவரேஜ் போட சொல்கிறாங்க. ஸோ ஃபிப்ரவரி பார்த்தோன்னா 30th 27 28 3 நாள் தான் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ 13th 27th தான் ரிசிப்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ 12 ருபீஸ் அண்ட் 16.9 ருபீஸ். சிம்பிள் ஆவரேஜ்னால் எவ்வளோ இருக்கோ அதை ஆட் பண்ணி அந்த குவான்டிட்டியால் டிவைட் பண்ணுவோம். குவான்டிட்டி மீன்ஸ் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதை வந்து டிவைட் பண்ணுவோம். இங்கே 12 ருபீஸ் 16.9 ருபீஸ் இருக்குது. இங்கே எத்தனை ப்ரைஸ் பற்றி பேசுகிறாங்க? 2 ப்ரைஸ் பற்றி பேசுகிறாங்க, 12 and 16. ஸோ 12 + 16.9 டிவைடட் பை 2. 12 + 16.9 டிவைடட் பை 2 is equal to 14.45. சிம்பிள் ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் ஜான்வரி ரிசிப்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. What are the moving monthly simple average price for January, February and February, March? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து மூவிங் மந்த்லி ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஜான்வரி வந்து நமக்கு 2 ரிசிப்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ 17 + 10 2 இருக்கிறதுனால 17 + 10 டிவைடட் பை 2. 30th January 8 ருபீஸ் ஒன்று ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ 17 + 10 + 8 டிவைடட் பை 2. 17 + 10 + 8 டிவைடட் பை 3. 3 ப்ரைஸ் கொடுத்துருக்கிறதுனால இங்கே டிவைடட் பை 3. இங்கே மேலே 2 ப்ரைஸ் கொடுத்துருக்கிறதுனால டிவைடட் பை 2. ஸோ 17 + 10 + 8 டிவைடட் பை 3. ஸோ ஃபஸ்ட்டு ஜான்வரிக்கான சிம்பிள் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிக்கணும், ஃபிப்ரவரிக்கான சிம்பிள் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ ஃபிப்ரவரி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 11.67 ஜான்வரிக்கானது ப்ளஸ் ஃபிப்ரவரிக்கானது 14.45. இப்போ எத்தனை ப்ரைஸை பற்றி பேசுகிறோம்? 2 ப்ரைஸ் பற்றி பேசுகிறோம். ஸோ டிவைடட் பை 2 பண்ணோன்னா 13.06 கிடைக்கும். நெக்ஸ்ட் மூவிங் மந்த்லி ஆவரேஜ் ஃபார் ஃபிப்ரவரி டு மார்ச். ஸோ ஃபிப்ரவரிக்கும் மார்ச்சுக்கும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மூவிங் மந்த்லி ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு சிம்பிள் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ நம்ம ஃபிப்ரவரிக்கு ஏற்கனவே சிம்பிள் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டோம் ப்ளஸ் மார்ச்சுக்கான சிம்பிள் ஆவரேஜ்.
ஸோ மார்ச் ஒன்று தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 20 டிவைடட் பை 1. ஸோ 20 டிவைடட் பை 1னா 20 தான் அர்த்தம். ஸோ 2 ப்ரைஸ் இருந்ததுன்னா டிவைடட் பை 2, 3 ப்ரைஸ் இருந்ததுன்னா டிவைடட் பை 3. பிப்ரவரியில் 2 ப்ரைஸ் இருக்குது, அதனால் 12 + 16.9 டிவைடட் பை 2. ஜான்வரியில் 3 ப்ரைஸ் இருக்குது, 17 + 10 + 8 டிவைடட் பை 3. இப்போ மார்ச்சில் ஒரே ஒரு ப்ரைஸ் தான் இருக்குது. ஸோ 20 டிவைடட் பை 1. ஸோ அதனால தான் இவங்க டேரெக்டாக மூவிங் ஆவரேஜ் வந்து போட்டுட்டாங்க. ஸோ டேரெக்டாக போட்டாங்க 14.45 + 20 டிவைடட் பை 2, 17.225. ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் ஜான்வரிக்கு போட சொன்னாங்க. ஸோ ஜான்வரி வந்து ஜான்வரி 9th அன்னைக்கு 10 யூனிட்ஸ் ரிசீவ் பண்ணுறோம் 17 rupeesக்கு 170. ஸோ நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடில் எப்பயுமே யூனிட் ப்ரைஸ் வந்து போட மாட்டோம், குவான்டிட்டி அண்ட் வேல்யூ மட்டும் தான் போடுவோம் பேலன்ஸில். ஸோ 10 170. நெக்ஸ்ட்டு ஜான்வரி 19th அன்னைக்கு 25 யூனிட்ஸ் 10 rupeesக்கு ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ 250. ஸோ 10 + 25 35, 170 + 250 நமக்கு 420 வரும். நெக்ஸ்ட் ஜான்வரி 20th அன்னைக்கு 10 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இந்த இஷ்யூவோட ப்ரைஸ் வந்து எப்படி கண்டுபிடிச்சுன்றதை பார்க்கலாம். வெயிட்டட் ஆவரேஜில் எப்பயுமே பேலன்ஸோட குவான்டிட்டியை டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஒரு யூனிட் ப்ரைஸ் வரும், அதில் தான் நம்ம இஷ்யூ பண்ணணும். ஸோ 420 டிவைடட் பை 35 பண்ணோன்னா 12 rupees. ஸோ 10 × 12 120. ஸோ இஷ்யூ பண்ணியிருக்கிறதுனால லெஸ் பண்ண போகிறோம். 35ல் 10 போயிடுச்சுன்னா 25, 420ல் 120 போயிடுச்சுன்னா 300. நெக்ஸ்ட்டு ஜான்வரி 29th அன்னைக்கு 20 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். இப்போ 300 டிவைடட் பை 25 பண்ணணும். நமக்கு 300 டிவைடட் பை 25 பண்ணாலும் 12 rupees தான் கிடைக்கிது. ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடில் பேலன்ஸில் இருக்கிறத குவான்டிட்டியும் வேல்யூவும் டிவைட் பண்ணி யூனிட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சி அந்த யூனிட் ப்ரைஸில் தான் இஷ்யூ பண்ணுவோம். ஸோ 20 × 12 240. ஸோ 25ல் 20 போயிடுச்சுன்னா 5, 300ல் 240 போயிடுச்சுன்னா 60. நெக்ஸ்ட் ஜான்வரி 30 அன்னைக்கு 15 யூனிட்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க 8 rupeesக்கு. ஸோ 15 × 8 120. இப்போ 5 + 15 20, 60 + 120 180. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா calculate the value of the month end balance அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மந்த் எண்ட் பேலன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிப்டெல்லாம் எழுதிக்கிறாங்க. ஸோ நமக்கு ஜான்வரியில் கிடச்ச ரெசிப்ட்டு, ஸோ அதோட குவான்டிட்டி அண்ட் தென் வேல்யூ. ஸோ ஜான்வரியில் 10, அதோட வேல்யூ 170. 19th அன்னைக்கு 25 யூனிட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம் 250க்கு. 30th அன்னைக்கு 15 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம் 120க்கு. ஸோ அதோட மொத்த டோட்டல்லேருந்து எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கோமோ அதை லெஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கோன்னா 30 × 10.8 324. ஸோ இந்த 10.8 எப்படி வந்ததுன்றது சொல்கிறேன். நமக்கே தெரியும் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடில் வேல்யூலேருந்து குவான்டிட்டியை டிவைட் பண்ணுவோம். ஸோ 540 தான் நம்மளோட டோட்டல் வேல்யூ. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மந்த் எண்டில் கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க இஷ்யூவே கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ 540 டிவைடட் பை 50 10.8 வரும். ஸோ 30 × 10.8 324. ஸோ ஜான் பேலன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம ரெசிப்டோட இஷ்யூவை மைனஸ் பண்ணுவோம். 50ல் 30 போயிடுச்சுன்னா 20, 540ல் 324 போயிடுச்சுன்னா 216. அதே மாதிரி பிப்ரவரி மந்த்து, பிப்ரவரி 13th அன்னைக்கு 20 யூனிட்ஸ் ரிசீவ் பண்ணுறோம் 240க்கு. 27th அன்னைக்கு 10 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம் 169 rupees. பிப்ரவரியோட பேலன்ஸை இப்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவோம், ஜான்வரியோடு சேர்த்து எடுத்துகிட்டு வருவோம். 20 + 20 + 10 50. அதே மாதிரி ஜனவரி பேலன்ஸ் 216 + 240 + 169 625 வரும். இப்போ பிப்ரவரியோட இஷ்யூ எவ்வளோன்றதை பார்க்கணும். பிப்ரவரியில் வந்து 40 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ 40 யூனிட்ஸை வந்து டிவைட் பண்ண போகிறோம் அந்த டோட்டல்லேருந்து. ஸோ பிப்ரவரி பேலன்ஸ் எவ்வளோ 625. ஸோ 625லேருந்து 50யை டிவைட் பண்ணோன்னா நமக்கு 12.5 கிடைக்கும். 625லேருந்து 50யை டிவைட் பண்ணோன்னா நமக்கு அந்த 12.5ஐ 40யோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். 40 × 12.5 500 வரும். நெக்ஸ்ட் வந்து ஸோ லெஸ் பண்ணுவோம். 50ல் 40 போயிடுச்சுன்னா 10, 625ல் 500 போயிடுச்சுன்னா 125.
நெக்ஸ்ட் மார்ச் மந்த் வந்து 20 யூனிட்ஸ் ரிசீவ் பண்ணுறோம் 20 rupeesக்கு. ஸோ 20 into 20 400 வரும். 30 யூனிட்ஸ் ரிசீவ் பண்ணுறோம், சாரி அது வந்து பேலன்ஸ். ஸோ 10 + 20 30. ஸோ 125 + 400 525. இப்போது இஷ்யூ பண்ணுறதுக்கான யூனிட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். 525 டிவைடட் பை 30 பண்ணோன்னா 17.5 கிடைக்கும். ஸோ 20 into 17.5 350. ஸோ இப்போ இஷ்யூ பண்ணதை பேலன்ஸ்லேருந்து லெஸ் பண்ண போகிறோம். 30 - 20 10. 525 - 350 175. ஸோ இந்த மந்த் எண்ட் பேலன்ஸ் மட்டும் நான் ஒரு சம்மரைசேஷன் மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். 10 அவங்க கொடுத்த யூனிட் ப்ரைஸோட ரெசிப்டில் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 170. இப்போ வந்து 10 யூனிட் ப்ரைஸ் 70னா 10 into 17 170. 25 into 10 250. நெக்ஸ்ட் வந்து 15 என்னென்னா 15 into 8 120. ஸோ வந்து அவங்க கொடுத்துருக்கிற ரிசிப்டை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். எழுதிட்டு டோட்டல் போட்டுடணும். டோட்டல் போட்டோன்னே அந்த வேல்யூலேருந்து குவான்டிட்டியை டிவைட் பண்ணோன்னா நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணோன்றது விஷயம் வந்து தெரியும். 540 divided by 50 10.8. ஸோ 30 into 10.8. 30 நம்ம இஷ்யூ பண்ணோன்னு கொஷின்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ 30 into 10.8 324. இப்போ ஜான்வரி பேலன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ரிசிப்ட்ஸ்லேருந்து இஷ்யூவை மைனஸ் பண்ணணும். 50 யூனிட்ஸ் இருக்குது, அதில் 30 இஷ்யூ பண்ணிட்டோம், நம்மக்கிட்ட 20 இருக்குது. 540 - 324 216. நெக்ஸ்ட் பிப்ரவரி மந்த்து. பிப்ரவரி மந்தில் 20 யூனிட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அதை யூனிட் ப்ரைஸோட மல்டிப்ளை பண்ணோன்னா 240. 10 யூனிட்ஸ் ரிசீவ் பண்ணுறோம், யூனிட் ப்ரைஸோட மல்டிப்ளை பண்ணோன்னா 169. நெக்ஸ்ட் வந்து இப்போது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஜான்வரியோட சேர்த்து ஆட் பண்ணி எழுதிட்டு வரணும். ஸோ ஜான்வரியில் ஒரு 20 இருக்குது, பிப்ரவரி 13ல் ஒரு 20 இருக்குது, 27ல் ஒரு 10 இருக்குது. ஸோ 20 + 20 40, 40 + 10 50. அதே மாதிரி இங்கேயும் ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து 625 கிடைக்கும். இப்போ 625 டிவைடட் பை 50 பண்ணணும். அந்த பேலன்ஸில் 625 டிவைடட் பை 50 பண்ணோன்னா 12.5 கிடைக்கும். ஸோ 40 into 12.5 500. நெக்ஸ்ட் ரிசிப்ட்ஸ்லேருந்து இஷ்யூவை மைனஸ் பண்ணி எழுதுவோம். 625 - 500 125. திருப்பி ஆரம்பிக்கணும். மார்ச்சில் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அதுக்கான டோட்டல்லேருந்து இப்போ 525லேருந்து 30 டிவைட் பண்ணோம்னா 17.5 கிடைக்கும். ஸோ 20 into 17.5 350. ஸோ ரிசிப்ட்ஸ்லேருந்து இஷ்யூவை மைனஸ் பண்ணணும். 30 - 20 10. 525 - 350 175. இந்த சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் புரியலைன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஸோ மச்.